ஹலோ மை டியர் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாங்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த பிளாங்க் பார்த்தோன்னா நம்ம எப்படி பண்ணுறது, அந்த பொசிஷனுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ பிளாங்க் எப்படி பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, அதை நீங்கள் எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ் பார்த்தோன்னா பிளாங்க் வந்து தப்பாக தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கை கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, கரெக்டான ஃபார்மில் பண்ணால் மட்டும்தான் நமக்கான ரிசல்ட்டுன்றது கிடைக்கும், நமக்கான பலன்ன்றது கிடைக்கும். ஸோ அதை எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க எப்போதுமே. கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ லைக் பட்டன் ஃப்ரீ தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு லைக் போடுறதுனால எனக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. லைக் பட்டன் ஃப்ரீ தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் லைக் போடுறதுனால எந்த ஒரு லாஸும் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. வீடியோ எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பொசிஷன் பார்த்துடலாம். ஸோ பொசிஷன் பார்த்தோன்னா உங்கள் பாடி ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோன்னா பட்டு வந்து மேலே ரொம்ப தூக்கியிருப்பாங்க, அப்படி பண்ணக்கூடாது. உங்கள் பாடி பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக இருக்கணும். ஸோ நான் இப்போ ஒரு பிக்சர் வந்து போடுறேன். ஸோ அந்த பிக்சரில் இருக்க மாதிரி உங்கள் பாடி பொசிஷனை மாற்றிட்டு ஸோ தினமும் இது மாதிரி பிளாங்க் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஒரு கரெக்டான பொசிஷன். ஸோ உங்கள் பாடியை பார்த்தோன்னா வந்து ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. உங்களோட டோஸை பார்த்தோன்னா பக்கத்தில் வந்து ஒட்டிட்டு உங்கள் கைகளை பார்த்தோன்னா இது மாதிரி பிக்சரில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு உங்களோட அப்டோமினல் பார்த்தோன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கணும். ரொம்பவே வளைஞ்சு உள்ளார வந்து நீங்கள் ரொம்பவும் கீழே போகக்கூடாது, ரொம்பவே உங்கள் பட்டை வந்து மேலே தூக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃப்ளாட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிக்சரை வந்து ஃபஸ்ட்டு காட்டிடுங்க. ஸோ இது மாதிரி என்னோட பாடி இருக்கான்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க பார்த்தோன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மேலே கொஞ்சம் இருக்குது, கீழே கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட பிளாங்க் ஒர்க் அவுட்டை கரெக்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா டோஸ் பார்த்தோன்னா ரொம்ப நிறைய பேர் வந்து 1 feet 2 feetலாம் அகட்டி வைப்பாங்க. ஸோ அப்படிலாம் அகட்டி வைக்கக்கூடாது. ஸோ உங்களோட பாதத்தை பார்த்தோன்னா நீங்கள் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு கேப்பு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து வச்சா போதும். ஸோ ரொம்ப ஒட்டி வைக்காமல், ரொம்பவும் அகட்டி வைக்காமல், லைட்டாக சின்ன கேப் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா உங்களோட பட்டு. ஸோ உங்களோட பட்டு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ரொம்ப மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம பட் ரொம்ப கீழே இறங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மேலே வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு கோர் மசில்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஸோ உங்களுக்கு கோர் மசில்ஸ் வந்து நல்லா வேலை செய்யணும், அங்கே நல்லா வந்து என்னோட ஒர்க் அவுட் வந்து நல்லா அந்த இடத்துல விழுகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக வச்சுருங்க. ஸோ அப்படின்னா தான் நல்லா வந்து உங்களுக்கு ஆப் மசில்ஸில் வந்து ஒர்க் அவுட் ரொம்பவே வலிக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா உங்களோட எல்போஸ் அதாவது முழங்கைகள் பார்த்தோன்னா உங்களோட ஷோல்டருக்கு ஈக்குவலாக நேராக வச்சுருங்க. ஸோ சில பேர் ரொம்பவே கைகளை வந்து அகட்டி வைப்பாங்க. அப்படி வைக்காமல் இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி உங்களோட முழங்கைகளை வந்து வச்சுட்டு உங்களுக்கு ஷோல்டருக்கு நேராக வந்து வைங்க. ஸோ அப்படின்னா தான் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா உங்கள் எல்போக்கு கீழே இருக்க உங்களோட கைகள். ஸோ அந்த கைகளை பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஒட்டி வைக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நான் இப்போ ஒரு பிக்சர் போடுறேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் எல்போ, உங்கள் கை முட்டியில் இருக்கிறதுக்கு கைக்கு கீழே இருக்க விரல்கள், அதாவது உங்களோட ஹேண்டை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிக்சர் போடுறேன். ஸோ அந்த பிக்சரில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பிக்சர் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த பிக்சரில் இருக்க மாதிரி உங்களோட எல்போஸுக்கு கீழே இருக்க கைகளை இது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கீங்க. ஸோ அப்படியும் வைக்கலாம். ஸோ இப்படியும் உங்களோட உங்களோட கைகளை பார்த்தீங்கன்னா மூடிட்டு ஸோ இது மாதிரி கிராஸான பொசிஷன்லேயும் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட லோயர் பேக். ஸோ உங்களோட லோயர் பேக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூணு விழுந்த மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அப்படி வைக்கிறதுனால கோர் மசில்ஸில் வந்து கரெக்டான ஒர்க் அவுட் வந்து விழுகாது. ஸோ உங்களோட கோர் மசில்ஸும் உங்களோட நல்லா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட அப்பர் பேக்கை பார்த்தோன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். ஸோ அப்பர் பேக்கை எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு என்னோட அப்பர் பேக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா ஃப்ளாட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா உங்களோட ஹெட்டு. ஸோ உங்களோட ஹெட்டுன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கீங்களோ அதுக்கு நேராக அதே மாதிரி ஃப்ளாட்டாக உங்களோட நெக்கும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கணும். ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா தலையை ரொம்பவே கீழே போடுறாங்க. ஸோ அப்படி போடுறதுனால உங்களுக்கு நெக்கில் பெயின் வர்றது கூட வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ எனக்குமே அது மாதிரி நிறையா டைம்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு நெக்கில் பெயின் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களோட நெக்கையும் வந்து நீங்கள் ஃப்ளாட்டாக வைக்கணும். ஸோ சில பேர் பார்த்தோன்னா ரொம்பவே தலையை வந்து மேலே தூக்குறாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நெக்கில் வந்து கண்டிப்பாக சுளுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வலிலாம் வர ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டான ஃப்ளாட்டாக உங்களோட நெக்கையும் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து நீங்கள் உங்கள் பாடிக்கு ஏதாப்பில் ஃப்ளாட்டாக பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த பிளாங்க் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் வார்ம் அப் பண்ணி ஆகணும். ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே பொசிஷனில் நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு ரெஸ்ட் விட்டு நிற்க போகிறீங்க. ஸோ அதனால் அதே இடத்த ட்ரிகர் பண்ணுறதுனால உங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஷோல்டரில் வந்து பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷோல்டர்
அப்புறம் பார்த்தோன்னா உங்களோட தைஸ் காலெல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஹேண்டை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ விரிஸ்ட்டு ரொட்டேட், அப்புறம் பார்த்தோன்னா ஹேண்டை வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் 2 கையும் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு 3 செட் பண்ணுங்கள். ஒரு செட்டுக்கு பார்த்தோன்னா ஒரு 10 ரெப்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா கையை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தோன்னா உங்கள் கால்களை பார்த்தோன்னா நல்லா ஸ்கிப்பிங் பண்ணுற மாதிரி நல்லா ஜம்ப் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட டோஸை பார்த்தோன்னா நல்லா டோஸ் ரொட்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பிளாங்க் ஒர்க் அவுட் வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த இடத்துலையும் பிடிச்சிக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணிவிட்டு பிளாங்க் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளாங்க் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ வந்து ப்ரோ நிறைய பேருக்கு எனக்கு ஆப்ஸ்லாம் ரொம்ப வயிறுலாம் வலிக்குது ப்ரோ, அப்படி வலிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ வலிக்கல அப்படின்னா தான் தப்பு, வலிச்சா தப்பே கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு வலிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட்டை வந்து கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அதனால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்க் ஒர்க் அவுட் வந்து விட்டுறாதீங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பிளாங்க் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால 21 டேஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோன்னா மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ என்ன பொசிஷனில் நீங்கள் வைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். கைஸ் நிறைய பேர் பிளாங்க் ஒர்க் அவுட்டை தப்பாக தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்காக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோன்னா இது எப்படி பண்ணணும், இது பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், அப்புறம் பார்த்தோன்னா இது பண்ணுறதுனால நமக்கு எப்படி வந்து ஃபேட் லாஸ் ஆகும், ஸோ இது எத்தனை டைம்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஐபிஎலுக்கு வர டைம் ஆச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்ஐக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக கடைசி வரைக்கும் பார்ப்பேன். ஸோ நீங்கள் எந்த டீம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீம், எனக்கு கேகேஆர் டீம் வந்து ரொம்ப பிடிக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரசல்னால. ஸோ ரசல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கேப்டன் வந்து எந்த டீமில் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.